எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/5/2025 வைகாசி மாதம் 8ஆம் நாள் குருவாரம் வேலைக்கிழமையான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருப்பதும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தில் கஞ்சத்தனம் பார்க்காமல் இருப்பதும் நன்மையை அனுகூலத்தை தரும். எல்லாவற்றிலையும் ஒதுக்கி வைத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. பதட்டம் இல்லாமல் முடிந்த அளவுக்கு மகான்கள் தரிசனம், தெய்வ தரிசனத்திற்கு முக்கியத்துவம் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். உள்ளூரிலும் வெளியூரிலும் எந்த இடத்துல இருந்தாலும் விரயங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பொருள் சேர்க்கைக்கு குறைவு இருக்காது. வராத பணங்கள் வருவதற்குண்டான சாத்திக்கூறான அற்புதமான காலகட்டம். மன திருப்தியும் ஏக்கமும் நம்பிக்கை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைந்தாலும் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான சந்தோஷம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், நட்பு ரீதியாக பழக்க வழக்கத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருப்பவர்களை பற்றி விட்டுவிட்டு பிறகு யோசிப்பது எந்த பிரயோஜனமும் ஆகாது. எனவே கண்டிப்பாக உறவு முறையில் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் பார்த்து கொள்வதும், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், பயணம், பணவரவு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்பட்டாலும் குடும்பத்தில் அதீத கவனம், தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகம் ரீதியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், வேற்று மதத்தினர், வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலியம் ஆதாயத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவு, தாய்வழி உறவு, தனிப்பட்ட முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், உறவுக்குள்ளாக சிறு பிரச்சனை என்றாலும் தனுசு ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகிறதும் நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்திலும் உடனிருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சுபிட்சமான நாள், எல்லா விஷயமும் ஏற்றும். காலையிலிருந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், என்னடா இது ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. நல்ல நட்பு, நல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய அனுகூலம். பிள்ளையாரை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடை நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு பாதிப்புக்கு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். சுபவிரிய பிராப்தம், முதலீடுகளுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறைவில்லாமல் காணப்படக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளே யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.